அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த தருணத்தில நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். இன்னைக்கு ஆனந்த விடியல் பார்த்தீங்க அப்படின்னா, 36வது நாள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஆ தீப தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தியானம் மெடிடேஷன் பார்க்க போறோம். ஸோ, அதனால உங்களுக்கு நியர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம தீபம் வச்சிருப்போம். அப்படி ஒரு வேளை வச்சில்ல அப்படின்னா, நீங்க அத இன்னைக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ இந்த தியானம் இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அக ஒளி தியானம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய இந்த ஒளிய பார்த்து நீங்க அந்த தியானத்த பண்ணிட்டு, அதாவது அதையே பார்த்துட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். அத பாருங்க. அப்படி ஒரு வேளை வந்து அ அகல் ஏத்தல அப்படின்னா, நான் இங்க ஸ்க்ரீன்லயும் அத நான் பண்றேன். அத நீங்க பார்த்துக்கலாம். ஆ ஒரு ஒரு 5 நிமிடம் அந்த மாரி அத பார்த்துட்டு நீங்க கண்ண மூடுனீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒளி வந்து நம்மளுடைய புருவ மத்தியில தெரியும். சரிங்களா? அது எவ்வளோ கண்ண அ இமைக்காமல் நம்ம அத பார்க்குறோமோ, இத சூரிய தியானமும் நம்ம பண்ணுவோம். சூரிய தியானம் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரியான ஒரு அற்புதமான அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அது ஒரு 5 நிமிடம் கண்ணை இமைக்காமல் அந்த சூரிய அந்த சூரியன வந்து வெறும் கண்களால நம்ம பார்த்துட்டு, கண்கள மூடி நீங்க பார்க்கும்பொழுது, அவங்களுடைய இரு புருவ மத்தியில அந்த ஒளி வந்து உங்களால பார்க்க முடியும். அதாவது அந்த கண்ணுக்குள்ள உங்களால அந்த ஒளிய பார்க்க முடியும். ஆ அந்த மாதிரியான ஒரு தியானம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ அதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள், நம்முடைய பார்வை முழுவதும் அந்த தீபத்தின் மீது இருக்கட்டும். அமைதியாக அந்த தீபத்தையே உற்று நோக்குங்கள்.
உங்களது பார்வை தீபத்தின் மீது இருக்கட்டும். இந்த ஒளியானது நமது கண்ணின் வழியாக உடல் முழுவதும் பரவும். நமது பார்வை அந்த தீபத்தின் மீதே இருக்கட்டும். நமது பார்வை தீபத்தின் மீது. கண்களை மெல்ல மூடுங்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் அந்த ஒளியாற்றலை உணருங்கள். அந்த தீபமானது இப்பொழுது நமக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கின்றது. நமது உடலில் உள்ள தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் அந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது. அந்த ஒளியின் மூலம் நமது உடலானது தூய்மை பெறுகிறது. நமது பதிவுகள் எல்லாம், தேவையில்லாத எண்ண பதிவுகள் எல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் எரித்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது. நம்முடைய உடலும் மனதும் தூய்மையாக அந்த ஒளி தியானத்த ஒளியினால் நம்முடைய அகமானது முழுவதுமாக வெளிச்சம் பெறுகின்றது.
அந்த ஒளி ஆற்றலை உணர்கின்றோம். நம்முடைய பார்வைக்குள் இந்த ஒளியானதை நாம் முழுமையாக உணர்கின்றோம். கண்களை மெல்ல விழித்து அந்த ஒளியை மீண்டும் ஒரு முறை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள். பாதி கண்கள் மூடிய நிலையில் இந்த ஒளி ஆற்றலை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள். மெல்ல கண்களை மூடி அந்த ஒளி ஆற்றலை நமது மனதிற்குள்ளாக பாருங்கள். இருபுருவ மத்தியில் அந்த ஒளி ஆற்றலை உணருங்கள். நமது மூலாதாரத்திலிருந்து அந்த ஒளியானது மேல் நோக்கி அந்த அக ஒளியானது எரிகின்றது. ஒவ்வொரு சக்கராவையும் கடந்த அந்த ஒளி ஆற்றல் சகசிராராம் வரை அது முழுவதுமாக ஒளிவிட்டு எரிகிறதை நாம் உணர்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து அந்த சுவாலையானது மேல் நோக்கி வருகின்றது. முழுமையாக நமது உடல் முழுவதும் ஒவ்வொரு சக்கராவையும் கடந்து அந்த ஒளியானது சகசிராராம் வரை அது முடிவடைகிறது. முழுமையாக உணர்கின்றோம். நம்முடைய 7 சக்கராவும் அந்த ஒளி ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை மெல்ல உங்களுடைய கண்களை இழித்து அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். இந்த தீபத்தின் மீது பார்வை இருக்கட்டும்.
சிறிது நேரம் அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். மெல்ல கண்களை மூடி அந்த தீபமானது நமது மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை அந்த தீபத்தை உணருங்கள். உடல் முழுவதும் அந்த தீப ஒளியானது முழுமையாக அந்த தீப ஒளி சுவாலையுடன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமது உடலின் உள்ளத்திலும் ஒரு நல்லதொரு தெளிவும் வெளிச்சத்தையும் நாம் உணர்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை இந்த ஒளியானது சுவாலையோடு எரிந்து கொண்டிருக்கின்றது. மெல்ல அது அசைகிறது. மீண்டும் ஒருமுறை உங்களுடைய கண்களை மெல்ல விழித்து அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். கண்களை இமைக்காமல் அந்த ஒளியின் மீது உங்களுடைய பார்வை இருக்கட்டும். கண்களை மெல்ல மூடி அந்த ஒளியானது நமது மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை நன்றாக ஒளிர்வதை பாருங்கள்.
நன்றாக அதை உணருங்கள். தீப ஒளியானது நமது மூலாதாரத்திலிருந்து அனைத்து சக்கராவும் கடந்து சகசிராராம் வரை அதை சுவாலையோடு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. நமது உடல் முழுவதும் மனதாலும் உடலாலும் இருந்த எல்லா பதிவுகளும், தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் இந்த ஒளியினால் ஈர்க்கப்பட்டு நமது உடலானது தூய்மை பெறுகிறது, மனமும் தூய்மை பெறுகிறது. அக ஒளி தியானத்தின் மூலம் நம்முடைய உடலும் மனமும் இன்று முழுவதுமாக தூய்மை அடைந்துள்ளது. நமது நினைவுகள் பெரும மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இறை ஆற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நம்முடைய தாய் தந்தையை பார்க்கின்றோம். அவர்கள் முழு ஆரோக்கியத்துடனும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களும் முழு ஆரோக்கியத்துடனும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது குழந்தைகளை வரிசைக்கிரமமாக பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உறவுகள் நட்புகளை பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உற்சாகமாக இருக்கின்றேன். நான் பொறுமையோடு இருக்கின்றேன். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் இப்பொழுது தெளிவாக சிந்திக்கின்றேன். எனது முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. நான் உற்சாகமாக இருக்கின்றேன். அபரிவிதமான செல்வ வளத்தை பெறுகின்றேன். நான் விரும்பி அனைத்தையும் பெறுகின்றேன்.
எனது இல்லத்தில் உள்ளவர்களின் கனவுகளையும் நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன், சாதனையாளன், என்னால் முடியும், வெற்றி நிச்சயம். மெல்ல இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் உடல் முழுவதும் 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளலாம்.